Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been awarded with Grand Collar of டைமோர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைமோர் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம பிரசிடென்ட் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த நாட்டோட ஹையஸ்ட் அவார்டாக இருக்கக்கூடிய கிராண்ட் காலர் ஆஃப் டைமோர் லிஸ்ட் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ டைமோர் லிஸ்ட் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு போன ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாகவும் யார் இருக்காங்கன்னா திரௌபதி முர்மு தான் இருக்காங்க. சரியா? அடுத்தது மேக்சிமம் நம்பர் ஆஃப் அவார்டிஸ் இன் எ இயர் அண்டர் ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார், நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அவார்டு இயர்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துருந்தோம். இதுல மேக்சிமமா ஒரு வருஷத்துக்கு எத்தனை அவார்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா 56 அவார்டிஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ 56 அவார்டிஸ் இருக்கலாம். இந்த வருஷம் 33 பேருக்கு தர போறாங்க. அடுத்தது ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணி விழக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நம்மளோட செபி அமைப்பு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் பார்க்குறோம். சிஇஓ ஆஃப் ஹிண்டன்பர்க் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேட் ஆண்டர்சன் அவர் தான். சரிங்களா? அடுத்தது Prime Minister released how many high-yielding variety seeds developed by ICAR அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அதில் நிறைய ஹை-yielding variety seeds, climate resilient seeds வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 109 வெரைட்டிஸ், 61 கிராப்ஸ், ஓகேவா? 61 கிராப்ஸோட 109 வெரைட்டிஸை வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு நம்ம பிரைம் மினிஸ்டர். சரியா? லாஸ்டா who is the chairperson of SEBI Securities and Exchange Board of India அப்படின்னு சொல்றாங்க. 1998ல வந்திருக்கும். செபி ஆக்ட் பார்த்தோம்னா 1992ல செபி ஆக்ட் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சேர்பர்சன் ஆஃப் செபி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதாபி புரி பாச் புக் அப்படின்னு சொல்ற இவங்க தான். ஓகேவா? பச் ஆர் புக் சம்திங், ஓகேவா? மாதாபி புரி புக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க தான் இந்த செபி அப்படிங்கிற அமைப்போட ஃபர்ஸ்ட் விமன் சேர்பர்சனா இருக்காங்க. ஓகேவா? மாதாபி பூரி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விமன் chairperson of SEBI. ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.